sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது ரிக் அண்ட் ரேப்புக்கு போகலாம். இது ஒரு குயின் ரேப். இதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்த E5, இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம் என்று அழைக்கப்படும். அடுத்து நைட் F3, கிங்ஸ் நைட் ஓப்பனிங். பிஷப் C5, இது கிங்ஸ் ஃபோன் கேம். புஷ் கேம்பிட், கேஸ் கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் C3. ஓகே, இப்பொழுது அடுத்த நகர்வு குயின் F6. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணத்தினால் இந்த ஆட்டத்திலே பிளாக் தோல்வி அடைய வேண்டிய நிலை ஏற்படும். அது எவ்வாறு என்பதனை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்த நகர்வு வந்து நைட் D5. இப்பொழுது குயின் மற்றும் சிப்பாய் என்பன இந்த நைட்டினால் இலக்கு வைக்கப்படுகின்றன. எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் குயினை மன்னிக்க வேண்டும். இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் பிளாக்கானது தந்திரோபாயமாக ஆட வேண்டும். ஆனால் இந்த ஆட்டத்திலே பிளாக் ஒரு பிளண்டரை விடுகின்றது. குயின் E6, இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தினால் அடுத்த நகர்வு நைட் C4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த குயின் மற்றும் ரூக் மற்றும் ராஜா என்பன இந்த குதிரையினால் இலக்கு வைக்கப்படுகின்றன. இப்போ ராஜாவுக்கு செக். கட்டாயமாக ராஜாவை நகர்த்த வேண்டும், அல்லாவிட்டால் குதிரையை வெட்ட வேண்டும். குதிரையை வெட்ட முடியாது. ஆனால் இப்பொழுது ராஜா நகர்த்தப்படுகின்றது. F8 இங்கே நகர்த்த. இப்பொழுது பியூட்டிஃபுல் குயின் கட் பண்ணப்படுகின்றது நைட்டினால். ஓகே, இப்போ நைட் கட் பண்ணப்படுகிறது. ஓகே, இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் பெருமதியான நிலையிலே இந்த ஒயிட் காணப்படுகிறது. எனவே அழகான ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், அடுத்த ரிக்ஸ் அண்ட் ரேப்புக்கு, இரண்டாவது ரிக்ஸ் அண்ட் ரேப்புக்கு போகலாம். ஆம், இப்பொழுது வந்து நாங்கள் இரண்டாவது ரிக் அண்ட் ரேப்புக்கு போகலாம். இது வந்து நைட் ரேப். இதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இது கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். E5, கிங்ஸ் ஃபோன் கேம். பிஷப் C4, இது வந்து பிஷப் ஓப்பனிங். அடுத்தது நைட் F6, இது பிஷப் ஓப்பனிங் வேர்லிங் டிபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். அடுத்தது குயின் F3. ஓகே, அடுத்த A6, அடுத்த G4, இது வந்து மிஸ்டேக். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு வந்து பிஷப் C5, அடுத்த H4, அடுத்த காஸ்லிங். ஓகே, இப்போ C3க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். ரூக் E8, இதுவும் ஒரு மிஸ்டேக்கான மூவ். பிளாக்கினுடைய மிஸ்டேக்கான இதன் காரணத்தால் இந்த ஆட்டத்திலே பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. பிளாக் தோல்வி அடையும் போல் தெரிகின்றது. பார்க்கலாம். அடுத்த நகர்வு G5. ஆம், இப்போ நைட்டை வெட்டப்பட போகின்றது. எனவே தற்போது பார்க்கலாம் என்ன நடக்கிறது. இப்போ ரூக் E6 நகர்த்தப்படுகிறது. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தினால் இப்பொழுது இந்த நைட் கட் பண்ணப்படுகிறது. இது வந்து நைட் ரேப். அதன் காரணம் நைட்டை கட் பண்ணுகின்றது இந்த சிப்பாய். ஓகே, அடுத்த ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். ரிக் அண்ட் ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். ஆம், இப்போது நாங்கள் உடனடியாக மூன்றாவது ரிக்ஸ் அண்ட் ரேப்புக்கு போகலாம். இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது பிளாக்கினுடைய அனைத்து காய்களையும் கட் பண்ணி இறுதியில் ஒரு அழகானது ஒரு செக் மேட்டை மேற்கொள்ளுகின்றது. அது எவ்வாறு என்பதை அடுத்து வரும் இந்த மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4, அடுத்தது E5, குயின் H5. ஓகே, அடுத்தது G6, இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தை இப்போ குயினா இலகுவாக கைப்பற்றப்படுகிறது சிப்பாய். அத்துடன் இந்த ரூக் போகின்றது. இது கவர் கொடுக்க இப்போ ரூக் போய்விட்டது. அடுத்த நகர்வு பிஷப் F8. ஓகே, இங்கே வைக்க. அடுத்த நகர்வு குயின் கிராஸ் G8. அடுத்து நைட்டும் போய்விட்டது. அடுத்தது குயின் F6 நகர்த்தப்பட. இப்போ பதிலுக்கு நைட் F3க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. அடுத்த நகர்வு D6க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது முன்னோக்கி. அடுத்த நகர்வு நைட் C3க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. அடுத்த நகர்வு C5. அடுத்த நைட் D5க்கு இங்கே நகர்த்தப்பட. இப்போ இலக்கு வைக்கப்படுகிறது இந்த குயின் நைட்டினால். பார்க்கலாம், குயின் எங்கே நகர்த்துனா குயின் வந்து E6க்கு நகர்த்தப்படும். இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணத்தால் இப்பொழுது நைட்டோட அழகானது ஒரு செக்கை அடிக்கின்றது. இந்த சூழ்நிலை இப்பொழுது குயின் ரேப் பண்ணப்படுகின்றது. பாருங்கள், இப்பொழுது குயின் D8க்கு இங்கே நகர்த்த. அடுத்தது நைட் கிராஸ் E6 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது குயின் கட் பண்ணப்பட்டு விட்டது. இப்போ ராஜாவுக்கு செக். எனவே இதை தடுக்கும் விதமாக F cross E6. இப்பொழுது ஒயிட் குதிரையை சிப்பாய் வெட்ட. பதிலுக்கு குயின் கிராஸ் F8 அண்ட் பியூட்டிஃபுல் செக். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். கிங் C7. ஓகே, அடுத்தது E5, D cross E5, நைட் கிராஸ் E5. ஓகே, அடுத்தது C4, G3, G5. ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் H3. ஆம், இந்த சூழ்நிலை அடுத்ததாக H5க்கு சிப்பாய் தள்ளப்படுறது முன்னோக்கி தள்ள. நைட் F7க்கு நடத்தப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வு
கிங் C6 இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தால் இப்பொழுது அடுத்த அடியிலே குயின் கிராஸ் C8 அண்ட் பியூட்டிஃபுல் செக். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்தது கிங் B6 நைட் D6. ஓகே, இப்பொழுது போக்ஸ் இந்த குயினானது 3 காய்களை இலக்கு வைக்கிறது, 3 சிப்பாய்களை இலக்கு வைக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும். இப்போ கிங் A5க்கு இங்கே அர்த்தம். இப்பொழுது குயின் கிராஸ் B7. ஓகே, அடுத்த அடி விழுகின்றது பாருங்க. நைட் C6க்கு பிறகு குயின் கிராஸ் A8. அடுத்தது நைட் D4 குயின் கிராஸ் A7 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஓகே, அடுத்த நகர்வு கிங் B4க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. அடுத்தது குயின் கிராஸ் D4 பட்டி. அடுத்த நகர்வு G4க்கு சிப்பாய் தள்ள. அடுத்த பிஷப் G2. அடுத்த H2 G கிராஸ் H4. அடுத்த G3 H கிராஸ் G3. ஓகே, இப்பொழுது பாருங்கள் அழகானது வெற்றியை இந்த ஒயிட் பெறப்போகின்றது பாருங்கள். அடுத்தது E5 குயின் கிராஸ் E5. அடுத்த நகர்வு வந்து C3 B கிராஸ் C3 அண்ட் பியூட்டிஃபுல் செக். அடுத்தது கிங் A4. அடுத்தது குயின் E8 அண்ட் பியூட்டிஃபுல் செக். அடுத்தது கிங் A5க்கு நடத்த ரூக் B1க்கு போகின்றது. இங்கே போக இன்னும் ஒரு மூக்களிலே செக்மேட் ஆகிறது பாருங்கள். இப்போ கிங் A6. அடுத்த அடியிலே குயின் A8 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். இது ஒரு அட்டகாசமான ஒரு ரிக்ஸன் ரேப், அதாவது 3வது ரேப், ஓல் பீஸ் இன் 1 ரேப். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்க அடுத்த 4வது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். ரிக்ஸன் ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக 4வது பியூட்டிஃபுல் ரேப்புக்கு போகலாம். இந்த ரேப் வந்து பிஷப்பினுடைய ரேப்பாக காணப்படுகின்றது. இதை கவனமாக முழுமையாகவும் பாருங்கள். இந்த ரிக்கன் ரேப்பை உங்களுடைய ஓப்பனுக்கு எதிராக நீங்கள் விளையாடும் போது வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். முதலாவது நகர் வந்து E4. ஓகே, அடுத்தது E5. அடுத்தது நைட் F3. ஓகே, அடுத்த பிஷப் B4. இந்த சூழ்நிலையில் தற்போது பாருங்கள் அடுத்த நகர்வை C3. அடுத்தது பிஷப் A5. இங்கே நகர்த்த மீண்டும் சிப்பாய் நகர்த்தப்படுகின்றது. அப்போ அட்டாக் பண்ணப்படுகிறது, த்ரெட்டரிங் விடப்படுகிறது பிஷப். இந்த பிஷப்பை நகர்த்த வேண்டும். பிஷப் போகின்றது இங்கே போக மீண்டும் சிப்பாய் இங்கே தள்ளப்படுகிறது. பார்க்கலாம் அடுத்த நகர்வதை பிளாக் ஆடுகிறது என்று பார்க்கலாம். பிளாக் தன்னுடைய நைட்டை இங்கே இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணத்தால் இந்த பியூட்டிஃபுல் பிளாக் பிஷப் ஆனது ரேப் பண்ணப்பட்டு எடுக்கப்பட போகின்றது. இப்பொழுது இங்கே சிப்பாய் தள்ள இந்த பிஷப்பினால் எங்கும் போக முடியாது. ஜனவை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். விலகி இந்த பிஷப்பினை இழக்க வேண்டிய நிலை விலகி ஏற்படும். பாருங்கள் இப்பொழுது அங்கே காசலிங் செய்கிறார். இது இன் அக்ரெசிவ் மூவ். இப்பொழுது அடுத்த நகரிலே கட் பண்ணப்படுகிறது இந்த பிஷப். ஓகே, தட்ஸ் இட். இப்போது நாங்கள் உடனடியாக இறுதி ரிக்ஸன் ரேப்புக்கு போகலாம். அதாவது ரூக் ரேப் வித் அ ஃப்ரீ நைட். ஓகே, ரூக் ரேப் வித் அ ஃப்ரீ நைட். ஓகே, ஃபர்ஸ்ட் மூவ் E4. இது கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்த E5 கிங்ஸ் ஃபோன் கேம் குயின் H5. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்தது G6க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது நைட் கிராஸ் E5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது என்ன செய்கிறது என்றால் பிஷப் E7க்கு நடத்த இப்போது குயின் கிராஸ் H8 பிஷப் H8 F8 மற்றும் அடுத்த நகர்வு குயின் கிராஸ் G8. இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஒரு அழகானது வெற்றியை பெற்றுவிட்டது. ஓகே, தட்ஸ் இட்.